एसओ साहब, हमने क्या कर दिया? आप हमें जाने नहीं दे रहे। आपने क्या किया जो आप जाने नहीं दे रहे हमें? अरे हटाइए। मैं कुछ नहीं बोलूँगा, आप जो है अभी बात कर। सर मैं क्या करूं? अभी भी तो कुछ होगा, आप कहने तो अच्छा है तो मैं अच्छा ही दिखा देता हूँ जाके सर। मोहम्मद दीपक जी, आपकी दिमाग की तारें ये प्रोटीन खा के थोड़ी हिल रखी हैं। इनका इलाज बजरंग दल अपनी तरीके से करेगा, आप टेंशन मत लीजिए, आप टारगेट पे। और दूसरी बात मैं तुझे कह देना चाहता हूँ, शंकराचार्य भगवान सनातन धर्म के वो मूल अंग हैं। देहरादून से तेरे कोटद्वार में तू तब भी भाग गया, वो पैर दूसरा अगला कदम नहीं रख पाएगा। ये है बजरंग दल की शक्ति और बजरंग दल के कार्यकर्ता। வணக்கம். சற்று முன் பார்த்த இந்த வீடியோ இந்த நாட்டின் தீவிரவாதத்தின் உச்சகட்டத்தை எடுத்து காட்டுகிறது. இந்தியாவிற்கும் தாலிபானியர்களுக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. இந்தியா தாலிபானாக மாறிவிட்டது என்பது இன்னைக்கு உறுதி செய்யப்படுகிறது. முகமது தீபக் என்று ஒரு இளைஞர் இந்த நாட்டிற்கக்கூடிய ஒரு இஸ்லாமியரை காப்பாற்றுவதற்காக முன் வந்தார். அவர் மீதே எஃப்ஐஆரை போட்டார்கள். அந்த எஃப்ஐஆர் என் கையில் இருக்கு. இந்த இன்சிடென்டில் எந்த அளவில் உத்தராகண்ட் போலீஸ் பஜ்ரங் தளை சார்ந்த தீவிரவாதிகளை காப்பாற்றுவதற்கான வேலை பார்க்கிறார்கள், அதற்கான ஒரு அராஜகம் பிடித்த செயலை தான் இந்த வீடியோவின் தொடக்கத்தில் பார்த்தீர்கள். சௌரப், ரெட் மைக்கின் சௌரப் என்னுடைய நண்பர், இன்னைக்கு இதே கோட்வார் உத்தராகண்டில் தீபக்கை சந்தித்து அங்க நடக்கக்கூடிய மற்ற விஷயங்களை ரிப்போர்ட்டிங் செய்வதற்காக போயிருந்தார். அவர் மட்டுமல்ல, லல்லன் டாப்பும் போயிருந்தது. இதை தாண்டி மற்ற பத்திரிகையாளர்களும் போயிருந்தார்கள். ஒட்டுமொத்த கோட் துவாரில் எந்த பத்திரிகையாளரும் போகக்கூடாது. பத்திரிகையாளர்கள் மீதே பேன் செய்திருக்கிறது உத்தராகண்டின் பிஜேபி அரசாங்கம், தாமியின் அரசாங்கம். யாருக்காக? யாரை காப்பாற்றுவதற்காக? நீங்க பார்க்கக்கூடிய இந்த ரெவடி கூட்டத்தை காப்பாற்றுவதற்காக. என் கையில் இருக்கக்கூடிய இந்த 2 எஃப்ஐஆர்களை பற்றி மிக ஆழமாக நான் எடுத்துக்காட்டப் போகிறேன். அதாவது போலீசார்கள் நடத்திய சதியை பற்றி நான் எடுத்துக்காட்டப் போகிறேன். அதற்கு முன்பு சௌரபை எந்த அளவில், பத்திரிகையாளரை எந்த அளவில் தடுத்து இருக்கிறது उत्तराखंड पुलिस, அதை நீங்க பாருங்க. कौड़िया बॉर्डर पर हैं, ये कोटद्वार का बॉर्डर है और यहाँ से कोटद्वार शुरू होता है. हम यहाँ पर आए थे कवर करने के लिए, दीपक वाले मामले को लोगों से बात करनी थी, लेकिन हमें यहाँ से आगे नहीं जाने दिया जा रहा है. यानी कोटद्वार में मीडिया की एंट्री पर पूरी तरीके से रोक लगा दी गई है. एसओ साहब, हमने क्या कर दिया? आप हमें जाने नहीं दे रहे. आपने क्या किया जो आप जाने नहीं दे रहे हमें? अरे हटाइए, वहाँ से हटाइए, ट्रैफिक को हटाइए। सर, व्हाट हैव आई डन? सर पूरे सम्मान के साथ सर, हमें अब देखिए, हम बोरा साहब से पूछ रहे हैं, बोरा साहब हमें जवाब नहीं दे रहे हैं और हमें बोल दिया है कि यहाँ से आपको अलाउड नहीं करेंगे, कि बॉर्डर पर बैरिकेड लगा दिए गए हैं, हमारी गाड़ी बाहर खड़ी है. सर मैं रिक्वेस्ट कर रहा हूँ, ये जाने दीजिए सर. बोरा साहब चेक कराइए। बोरा साहब सर प्लीज. जो गाड़ी एक्स्ट्रा है वो इन्हें खड़ा या मत करिए, जाम लगाइए सर अलाउ कर दीजिए सर. मैं गाड़ी चलने दीजिए सर 1 घंटे में आ जाऊंगा वापस, मैं कवरेज करके जो करना है मुझे. चंद्रमोहन सर मेरे को अलाउ करेंगे आप? मैं रिक्वेस्ट करूँ, मुझे बता दीजिए क्या मसला है, हमने ऐसा क्या किया? हमने कोई यहाँ लॉ एंड ऑर्डर इशू किया? हमने कोई बदसलूकी की है सर? वाई वी आर नॉट बीइंग अलाउड इन कोटद्वार? देखो मैं कुछ नहीं बोलूँगा, आप जो है अभी बात कर. இந்த வீடியோவில் உங்களை மீண்டும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம். உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை ஏராளமான நபர்களும் எடுத்துச் சொல்லுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களால் முடிந்த உதவியை அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். பார்த்தீர்கள், யாருக்காக, யாரை காப்பாற்றுவதற்காக? முகமது தீபக் என்று கூறிய இந்த நபருடைய
தவறு என்ன? உண்மையான பெயர் தீபக் குமார், ஒரு ஹிந்து. அவருக்கு எதிரில் 30 ஆண்டுகளாக நடத்தி வரக்கூடிய ஒரு கடையின் பெயர் பாபா. அந்த பாபா என்கிற பெயரை இஸ்லாமியர்கள் வைக்கக்கூடாது என்று இந்த குண்டர் கூட்டம், இந்த தீவிரவாத கூட்டம் அங்க போய் கலவரம் செய்ய போனது. அந்த கலவரக்காரர்களை தடுத்து விரட்டிய தீபக் குமார் மற்றும் வினோத் ராவத் 2 பேரும் மீதுமே இந்த வழக்கு, இந்த எஃப்ஐஆர், இந்த குண்டர்களை பற்றி, இந்த தீவிரவாதிகளை பற்றி என்னுடைய இன்னொரு நண்பரான ஆல்ட் நியூஸ் முகமது ஜுபேர் அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷனை செய்து இந்த 5 நபர்களுடைய படத்தை போட்டு அவர்களுடைய பெயரை வெளிவிட்டிருக்கிறார். தீபக் குமாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆரை கொடுத்திருந்தார். இந்த நபர்களுடைய பெயர் மட்டுமல்ல, வீடியோ ஃபுட்டேஜ் ரிசீவிங்கை வாங்கியிருந்திருக்கிறார்கள், போன் நம்பர் உட்பட எல்லாமே. ஆனால் இந்த எஃப்ஐஆர் காப்பியை நீங்க படிச்சு பார்த்தீர்கள், உங்களுக்கு தெரிய வரும் எந்த விதமான நபர்களையும் எங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று உத்தராகண்ட் போலீஸ் எழுதியிருக்கிறது. அன்ஐடென்டிஃபைட் நபர்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அமன் சவேதியா, உத்தராகண்டில் நடக்கக்கூடிய அனைத்து தீவிரவாத செயல் அதற்கான மிகப்பெரிய தீவிரவாதி இந்த अमन सवेदिया। देहरादून से तेरे कोटद्वार में तू तब भी भाग गया, हमारे देहरादून में तू खाली पैर भी रख देगा ना, वो पैर दूसरा गला कदम नहीं रख पाएगा। ये है बजरंग दल की शक्ति और बजरंग दल के कार्यकर्ता। கொண்ட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு நபர், இந்த நபரை பாருங்கள், சித்தாந்த் படானி, இன்னொரு தீவிரவாதி. இந்த 2 நபர்களுடைய படங்களை நீங்க பார்த்தீர்கள்னா சோசியல் மீடியாவில் ஆங்காங்கே போய் அராஜகம் செய்த வீடியோ எல்லாமே சோசியல் மீடியாவில் இருக்கு. मोहम्मद दीपक जी, आपकी दिमाग की तारें ये प्रोटीन खा के थोड़ी हिल रखी हैं। इनका इलाज बजरंग दल अपनी तरीके से करेगा, आप टेंशन मत लीजिए, आप टारगेट पे। सचिन चौधरी அடுத்த நபர், நரேஷ் உனியால் மற்றும் பூபி சௌத்ரி. உத்தராகண்ட் போலீஸ் says we don't identify them, we don't know who had come. யார் வந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் இதோ இருக்கு proof. Why can't you arrest them? Why can't you add their name in the FIR? என் கையில் இருக்கக்கூடிய இந்த எஃப்ஐஆர்களை பாருங்கள். என் கையில் இருக்கக்கூடிய முதல் எஃப்ஐஆர், இது 2வது எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆர் நீங்க பார்த்தீர்கள்னா தீபக் குமார் மற்றும் விஜய் ராவத்துடைய பெயர் தெளிவாக எழுதியிருக்கிறார். 3வது பக்கத்துல எழுதியிருக்கு, விலாசம், பெயர், போன் நம்பர் எல்லாமே. இஸ்லாமிய அந்த முதியோரை காப்பாற்றிய நபர்கள், ஹீரோஸ், உலகமே புகழ்ந்து வரக்கூடிய, பாராட்டி வரக்கூடிய இந்த 2 நபர்கள் மீது எஃப்ஐஆர் எத்தனை மணிக்கு போடப்பட்டிருக்கு அதை நீங்க பாருங்கள். முதல் பக்கத்தில் தெளிவாக அந்த நேரமும் இருக்கு. 31ஆம் தேதி இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்கள். ஈவினிங் 7:20 7:20. அதாவது யார் அந்த இடத்துல கலவரம் செய்து வந்தார்களோ, யார் கலவரத்தை தூண்டினார்களோ, யார் அங்கு கொலவெறியுடன் வந்தார்களோ அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடவில்லை, ஹீரோ மீது இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்கள். முகமது தீபக் மீது இந்த எஃப்ஐஆரை போட்டிருக்கிறார்கள். என் கையில் இருக்கக்கூடிய இன்னொரு 2வது எஃப்ஐஆர், இந்த எஃப்ஐஆரை போலீசார்களே எழுதியிருக்கிறார்களாம். இந்த எஃப்ஐஆர்ல 3வது பக்கத்தை நான் எடுத்து காட்டுகிறேன். இந்த நபர்கள் நான் காட்டிய இந்த ரெவடி கூட்டம், இந்த தீவிரவாத கூட்டம், அவர்களுடைய பேர் இருக்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அக்யாத் என்று எழுதியிருக்கிறது, அன்ஐடென்டிஃபைடு, யார் என்றே தெரியாதான். இந்த எஃப்ஐஆர் எப்ப போடப்பட்டது? 10:45 22:45. அதாவது தீபக் குமார் மீது போடப்பட்ட எஃப்ஐஆருக்கும் இந்த தீவிரவாதிகள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆருக்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வித்தியாசம். யார் மீது முதல்ல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கணுமோ அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்படவில்லை, தீபக் மீது இந்த எஃப்ஐஆரை போட்டிருக்கிறார்கள். ஆனால் எஃப்ஐஆரை போட்டால் கூட அவர்கள் யார் என்றே தெரியாதா. இப்போ இந்த அமன் சவேதியா என்கிற இந்த நபர், இந்த தீவிரவாதியோட ஏராளமான வீடியோஸ் சோசியல் மீடியாவில் இருக்கு. தேஹ்ராதூன்ல இருக்கக்கூடிய தெஹ்ரா ஸ்கூலுக்கு போய் அந்த ஸ்கூலில் பிரேயர் பாடல், இந்த நாட்டின் ஒற்றுமைக்கான அந்த பாடல், இங்க ஹனுமான் சாலிசாவை நீங்க நடத்துங்கள், இங்க இது மாதிரியான பாட்டெல்லாம் பாடக்கூடாது, இல்லைன்னா ஸ்கூல்ல நாங்க நடத்த விட மாட்டோம். அண்ட் உத்தராகண்ட் போலீஸ் இஸ் சப்போர்ட்டிங் them. இன்னும் 2-3 வீடியோக்களை நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன், நீங்க பாருங்கள் ஒவ்வொன்றாக. இந்த அராஜகக்காரர்களுடைய நிலை எந்த அளவில்
हनुमान चालीसा भी चलाओ, यहाँ हनुमान चालीसा भी चलाओ, सुंदरकांड का पाठ भी कराओ। जो इस देहरा पब्लिक स्कूल में जो माँ बाप अपने बच्चों का एडमिशन यहाँ पे करा रहे हैं, उन लोगों के लिए भी ये वीडियो है कि आप भी सोचिए कि आप अपने बच्चों को एडमिशन करा के कहाँ भेज रहे हैं। आप ही अपने हिस्से बोलो। हम सभी बजरंग दल के कार्यकर्ता हैं। जो आप एक गाना चला रहे थे कि खुदा मेरी बख्शीश कर, आपको सीबीएसई बोर्ड ने कहा है कि आप प्रेयर में खुदा मेरे बख्शीश करके गाना प्रेयर चलाएंगे आप? इसका क्या मतलब बनता है भाई साहब? ये स्कूल है, स्कूल में मस्जिद मदरसा थोड़ी है भाई साहब। तो ये किसकी परमिशन से चला? आपको सीबीएसई तो ये अधिकार नहीं देता। तो यहाँ हनुमान चालीसा भी चलेगी भाई साहब। और उस जिहादी सुअर की औलाद दीपक मोहम्मद को तेरे कोट द्वार में बजरंग दल पहुंच चुका है, और अगर तू भाग सकता तो भाग ले। जो मोहम्मद दीपक है भगवान भागवत जी को गाली देते हैं। आओ ना हम आगे कोट द्वार में आओ, हम भी बजरंग दल के कार्यकर्ता है। जय श्री राम। அஜித் அஞ்சும் சார் என்னுடைய நண்பர் தீபக் குமார் மற்றும் விஜய் ராவத்தை சந்தித்து பல கேள்விகளை கேட்டார். தீபக் மற்றும் விஜய் ரெண்டு பேருமே எடுத்து வைத்த விஷயம், நாங்க கம்ப்ளைண்டை கொடுத்தோம், அந்த கம்ப்ளைண்டில் யாரெல்லாம் வந்தார்கள் அவர்களுடைய வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே கொடுத்தோம், ஃபோன் நம்பர் உட்பட பேர் உட்பட எங்களுக்கு ரிசீவிங் கூட கொடுத்தார்கள். அதாவது உங்களுடைய கம்ப்ளைண்டை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று முத்திரை கொடுத்திருக்கிறார்கள். அந்த வீடியோ ஃபுட்டேஜை நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க அங்க என்ன நடந்தது, இவர்கள் என்ன கூறுகிறார்கள் பாருங்க. नाम जब दीपक ने तहरीर दे है, उसमें नाम भी खोले हुए हैं, उन्होंने अज्ञात लिखा हुआ है। अच्छा, दीपक ने जो तहरीर दी उसमें नाम आपने लिखा है? रिसीविंग भी हमारे रिसीविंग भी उसमें आप वो आपके पास कॉपी है क्या? हम दोनों के नाम हम दोनों के निकालिए। आपने रिसीविंग दी, आपने नेम्ड एफआईआर के लिए शिकायत दर्ज कराई, लेकिन उनकी तरफ से जो एफआईआर हुई है पुलिस इंस्पेक्टर की तरफ से, उसमें अज्ञात लोगों के खिलाफ है। बिल्कुल। तो इसका मतलब जो हंगामा कर रहे थे उनमें से लोगों का पहचानते, ये दीपक की तरफ से थाना इंचार्ज को दिया गया है। इसमें नाम पढ़िए, आप जरा नाम पढ़िए, किन लोगों के नाम है पढ़िए दीपक। नहीं दिखाई। अच्छा, इसमें नाम है अंकित अग्रवाल, आप बोलते जाइएगा मैं सही कर रहा हूँ, राजेश जगली, शक्ति, सौरभ कश्यप, दीपक बजरंगी, गौरव कश्यप, आयुष त्रिपाठी, कमल पाल, राजेश नोटियाल, नैन मोंगिया, अंकित काला, युवराज राणा, सौरभ नोटियाल, विक्रांत भंडारी, हार्दिक पाल और उनके अन्य साथी शामिल थे, जिसमें आपने ये कहा है कि इन लोगों ने आपराधिक मानसिकता वाले लोगों ने इकट्ठा होकर दीपक कुमार पर जानलेवा हमला किया। बजरंग दल के लोगों द्वारा दीपक को गालियां दी गई। अब इतने नाम आपने लिखाए, और इतना ही नहीं, दीपक ने जो शिकायत की थाना प्रभारी को, ये किस दिन की है? நீங்களே கேட்டிருப்பீர்கள் எந்த அளவில். இதே அஜித் அஞ்சும் சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிருக்கார். எஸ்பி, எஸ்எஸ்பி, அங்கே மற்ற அதிகாரிகள் எல்லாருமே வந்து உட்கார்ந்துட்டு இந்த எஃப்ஐஆரை பற்றி கேட்டபோது, என்ன சார் மொட்டையா ஒரு எஃப்ஐஆர் எழுதிருக்கீங்க, யாருன்னே தெரியாதுன்னு சொல்றீங்க, போட்டோ இருக்கு, வீடியோ இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு, தீபக் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் காப்பி இருக்கு, அதற்கு போலீஸ்காரர்கள் எப்படி பதில் கொடுத்திருக்கிறார்கள் நீங்களே பாருங்க. मैं आपसे सवाल पूछ रहा हूँ पूरे सम्मान के साथ, पूरे रिस्पेक्ट के साथ। मतलब आप देख लीजिए ना कितनी बजे मैं सर, इतने वीडियो है मेरे पास, वीडियो में लड़के पहचाने जा रहे हैं जो गालियां दे रहे हैं, ये लड़के चल रहे हैं, ये हुटर वाली गाड़ियां सर आपके शहर में दाखिल हुई। यूपी 32 का, और कहाँ रोक रही है पुलिस? आगे आगे पुलिस की गाड़ी जा रही है, पीछे पीछे जा रहे हैं, जैसे रोड क्लियर करती जा रही है पार्टी, एडवांस पार्टी। भैया उन्होंने कहा हम सिद्धबली जा रहे हैं, हाँ सिद्धबली जा रहे हैं, ऐसे नारे लगाते हुए सिद्धबली जाते हैं। और यहाँ पर साथ में जी कितने 30-40 अज्ञात लोग हैं, तो सब ज्ञात चेहरे हैं, ये तो ज्ञात हैं। नहीं, मैं पूछ रहा हूँ, एक मिनट एएसपी साहब, जो दीपक ने, एक मिनट दीपक ने जो आपको, बैठ जाइए, कोई दिक्कत नहीं सर। आप ना पूछने पर अगर ये करें दंगा करवाएंगे, और जो दंगा करने के इरादे से शहर में हूँ, तो आप किस तरह से बात करें? बात तो बात होती है ना। आप आराम से जवाब दें, आराम सवाल। अच्छा, एक सवाल मैं सीखने के लिए कर रहा हूं। देखिए सर, पत्रकार का काम होता है सिर्फ खुश करने के लिए सवाल नहीं पूछना। नहीं, खुश हम कह भी नहीं रहे, लेकिन हमको स्थिति को संभालना भी है ना यहाँ पर। और मैं ये भी नहीं है कि आप, मैं कोई ऐसी चीज नहीं करूंगा जिससे स्थिति खराब हो, मेरी भी ड्यूटी है नागरिक के तौर पर। लेकिन ये वो लोग थे जो स्थितियां खराब करने आए, उनको आप संभाल नहीं पाए। लेकिन मैं आपसे यहाँ बंद कमरे में सवाल पूछ रहा हूँ, तो आपको लग रहा है मैं स्थिति खराब क्यों? आपको लाख लोग देखेंगे, ये भी
आपको ही लाख लोग देखेंगे, ये भी आप तो पूरी इन्वेस्टिगेशन कर रहे हैं भाई इन्वेस्टिगेशन साहब। नहीं, सिर्फ पूछ रहा हूँ। चलिए, ये एक बड़ा सवाल सब जो भी संजीदा आदमी है ना, चंद्रमोहन जी, आप भी मन में सोचेंगे कि दीपक कुमार पर जो FIR हुई वो नाइंसाफी है, ये आप भी सोचेंगे सर, वर्दी से आप बने, मैं समझ सकता போலீஸ் தீபக் மீது போட்ட வழக்கு என்ன? போனை பறித்திருக்காராம், 3000 ரூபாய் பறித்திருக்கிறாராம், கொலைவெறியுடன் கொலை மிரட்டலை கொடுத்தாராம், இது போன்ற விஷயம். அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த இன்சிடென்ட் நடந்த நாள்ல இருந்து தீபக்குடைய ஜிம்மை திறக்க விடவில்லை அங்களுடைய போலீஸ்காரர்கள். தீபக்குடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. மாதம் 50,000 ரூபாய் அந்த ஜிம்மிற்கான வாடகை. இதற்கு மேல் தீபக்கால் அந்த ஜிம்மை நடத்த முடியுமா முடியாதா என்கிற கேள்வியும் இருக்கு. ஏன்னா இந்த பஜ்ரங் தளை சார்ந்த நபர்களை யாராலுமே அடக்கவும் முடியவில்லை. பஜ்ரங் தளுடைய கொடூரங்களை, கொடுமைகளை நாடு முழுவதும் நாம் சகிச்சு கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்டு அரசாங்கம் நரேந்திர மோடி வளர்த்த இந்த தீவிரவாதிகளை யாராலையுமே அடக்க முடியவில்லை, அடக்கவும் மறுத்து வருகிறார். 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு எங்க இருந்தார்கள் என்று தெரியாம, அடையாளம் கூட தெரியாத இந்த நபர்கள் இன்னைக்கு நரேந்திர மோடியின் ஆட்சியில் தீவிரவாதத்தை நாடு முழுவதும் பரப்பி வருகிறார்கள். இவர்கள் மீது வழக்கு போடப்படுமோ இல்லையோ, ஆனால் இந்த மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் தாமி மீது நிச்சயமாக ஒரு வழக்கு பாய வேண்டும். நிச்சயமாக அவர் பதில் கொடுத்தே தீர வேண்டும். எப்படி இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை, இந்த நாட்டு ஒற்றுமையை, இந்த நாட்டு சட்டத்திட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், அவர் செய்த செயலுக்கு பாராட்டை நீங்க தெரிவிக்க தேவையல்ல. ஆனால் அந்த நபருக்கான பாதுகாப்பு, இது போன்ற தீவிரவாதிகள் இவர்கள் மீது எடுக்கப்படக்கூடிய ஆக்ஷன், அது உங்கள் கையில் தான் இருக்கு. அதை நீங்க செய்ய தவறி இருக்கிறீர்கள். உங்களுடைய போலீஸை விட்டு இன்னைக்கு பத்திரிகையாளர்களை கூட இந்த செய்தியை கவர் செய்ய மறுத்து வருகிறீர்கள். அப்போ நாளைக்கு தீபக் மீது எந்த விதமான தாக்குதல் நடந்தால் கூட யாருமே பொறுப்பு கிடையாது, யாருமே அந்த ரிப்போர்ட்டிங்கை செய்யக்கூடாது என்கிற முடிவை உத்தராகண்ட் போலீஸ் எடுத்திருக்கிறது. பிஜேபி இந்த முடிவை எடுத்திருக்கிறது. காரணம், அவர்களுடைய குண்டர்கள் மீது எந்த விதமான ரிப்போர்ட்டும் இதற்கு மேல் வரக்கூடாது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.